ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் ஆன்டி ஏஜிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்மண்ட்ஸில் எக்ஸ்ட்ராடினரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்மண்ட்ஸ் நம்ம நைட்டில் சோக் பண்ணிவிட்டு மார்னிங்கில் சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அந்த ஆல்மண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி வீட்டிலே ஒரு ஹோம்மேட் க்ரீம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5 to 8 ஆல்மண்ட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை ஃபேஸில் வந்து சன் டேமேஜ் இருக்குது, அந்த மாதிரினா நம்ம ஆல்மண்ட் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஜூஸ் நம்ம அப்ளை பண்ணால் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்கவங்க, ஐ பஃபினஸ் இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ண நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ்லாம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஃபேஸ் எப்பயுமே வந்து மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் ஆகும். அடுத்து நம்ம இதில் கற்றாழை ஆட் பண்ண போகிறோம். ஆலோவேராவில் வந்து 98% வாட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம கற்றாழை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆல்மண்ட் கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம ஸ்கின் டேமேஜ், நம்ம ஃபேஸில் ஏதாவது காயம் இருந்தால் கூட இது சீக்கிரமாக அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் பேக்டாக இருக்குன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இது கூட வந்து ஒரு 8 ட்ராப்ஸ் முருங்கை ஆயில் யூஸ் பண்ணுறேன். முருங்கை ஆயில் இல்லைன்னா முருங்கை சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கை சீரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ் இல்லைன்னா கோக்னட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். கோக்னட் ஆயிலும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். முருங்கை ஆயிலில் வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஒமேகா கண்டென்ட் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் மூணும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்கின்னில் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் ஆகிறது நம்மளே ஃபீல் பண்ணலாம். நம்ம நார்மல் க்ரீம் யூஸ் பண்ணும்போது எப்படி அப்சர்வ் ஆகிட்டு மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.